என்னப்பா உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் நல்லா வெயில் சக்க போடுதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இந்த வெயிலில் தான் இந்த மாதிரி வத்தல்லாம் போட முடியும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு முதல் நாள் நைட்டே ஜவ்வரிசியை க்ளீன் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து ஜவ்வரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் இப்போ ஊற்றுனீங்களே அதே மாதிரி 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வேக வைங்க. இந்த பச்சரிசி மாவை முதல் நாளே கழுவி காய போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மாவா. அப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ 2 மடங்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. மாவுலாம் கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு காய்ச்சும் போது ஈஸியாக இருக்கும். அந்த கூழில் ஜவ்வரிசி வேக வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் ஊற்றும் போது கட்டியாகாமல் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா. இப்போ கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்களா, இதில் 4 மடங்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம். பெரிய பாத்திரமாக எடுத்துங்க. ஜவ்வரிசி வெந்த பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ வெந்த ஜவ்வரிசியில் இந்த மாவை ஊற்றி நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொதிச்சு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபுள்ஸ் வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு சீரகம், பச்சை மிளகாய், பெருங்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுடலாம்.